அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் வருட கடைசி நாட்களில் கட்டாயம் நம்ம ஓதிக்கொள்ள வேண்டிய 5 சூறாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை மட்டும் இன்றைக்கு நீங்கள் அல்லது நாளைக்கு ஓதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா வரக்கூடிய புதிய வருடமானது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு செல்வ செழிப்பான மன நிம்மதியான நிறைவான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தரும். அப்படிப்பட்ட சிறந்த சூறாக்கள் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சூறாக்களை யாருமே மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மள நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளோட வாழ்ந்திருக்கோம். இந்த வருஷத்துல நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்போம். சிலர் நோயால பாதிக்கப்பட்டிருப்போம், சிலர் கடனால பாதிக்கப்பட்டிருப்போம், சிலர் உறவுகளுக்குள்ள சங்கடங்கள், பிரிவு, இந்த மாதிரி பிரச்சனைகளை பார்த்துருப்போம். சிலருக்கு எல்லாமே பிரச்சனையா இருக்கும். இந்த மாதிரி ஏராளமான பிரச்சனைகளை பார்த்துருப்போம். அது எல்லாமே இந்த வருட கடைசி நாளோட முடிஞ்சு போயிடணும். வரக்கூடிய ஒரு புதிய வருஷம் நமக்கு ஒரு நல்ல வருஷமா இருக்கணும், ஒரு நல்ல மாற்றத்துக்கான ஒரு வருஷமா இருக்கணும். எதுல இருந்து நம்ம எந்த மாதிரி வாழ்க்கைய வாழணும் ஆசைப்படுறோமோ கண்டிப்பா அப்படிப்பட்ட வாழ்க்கைய கண்டிப்பா இந்த அமல் உங்களுக்கு பெற்றுத்தரும். இன்னைக்கு நான் சொல்ல போறது ரொம்ப ரொம்ப சக்தி பெற்ற அமல். இந்த அமலை நீங்க முடிச்சீங்க அப்படின்னா வருடம் முழுவதும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். ஷைத்தானுடைய தீங்கு, நம்ம மனசுக்கு பிடிக்காத காரியங்கள், எதிர்கொண்டு வரக்கூடிய ஆபத்துக்கள், பிரச்சனைகள், கடன்கள், முசீபத்துக்கள், இதுல இருந்து எல்லாம் நம்மளை பாதுகாக்கும். முதல்ல இதெல்லாம் இல்லாம இருந்தாலே நம்ம ரொம்ப சந்தோஷமா தான் இருப்போம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பெரிய விஷயத்த இந்த சூறாக்கள் நமக்கு கொடுக்குது. இரண்டாவது பலன் என்ன அப்படின்னா, இந்த வருஷத்துல செல்வ செழிப்புல அல்லாஹ்தால நம்மளை வச்சிருப்பான். நிறைய பேருடைய கனவு என்ன அப்படின்னா, இந்த சிரமமான வாழ்க்கையில இருந்து ஒரு செழிப்பான வாழ்க்கைக்கு போகணும் அப்படிங்கிறது தான். கண்டிப்பா இந்த சூறா ஓதுங்க, அல்லாஹ் செழிப்போட உச்சக்கட்டத்துல உங்களை கொண்டு போவோம். அடுத்தது மூணாவது, நீங்க கேட்கக்கூடிய துவாக்கள் அனைத்துமே உங்களுக்கு கபூலாகும். ஏன்னா இது அப்பேற்பட்ட சூறாக்கள். ஒவ்வொரு சூறாவும் சிறந்த சூறாக்கள் தான். இதெல்லாம் சேர்த்து ஓதும்போது வருடம் முழுவதும் நம்ம கேட்கக்கூடிய எல்லா துவாவையும் அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தருவோம். அடுத்தது, உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய உறவுகளோட அல்லாஹ்தால நெருக்கத்தையும் பாசத்தையும் கொடுக்குறான். கண்டிப்பா இதுல நிறைய பேர் கஷ்டப்பட்டிருப்போம். குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை இல்லாம சங்கடங்களோட வாழ்ந்திருப்போம். அது எல்லாமே இந்த அமல்ல உங்களுக்கு நல்லபடியா மாறும். அதனால நம்ம எல்லாருமே விரும்பக்கூடிய விஷயங்களை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த அமலாக இருக்கு. அதனால இன்றும் நாளையும் நீங்க 2 நாள்ல ஏதாவது ஒரு நாள் இந்த 4 சூறாவையும் ஓதிட்டு அல்லாஹ்விடத்துல கட்டாயம் துஆவை கேட்கணும். அல்லாஹ்வே, இந்த வருஷத்துல நான் இந்த மாதிரி கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சேன். வரக்கூடிய நாட்கள்ல எனக்கு இதுல இருந்து எனக்கு பாதுகாப்பு கொடு. நான் இப்படிப்பட்ட வாழ்க்கையில இருந்து அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு மாறணும். எங்களுடைய குடும்பத்துல வருமானத்துல பரக்கத்தை அதிகமா கொடு. மன நிறைவான நிம்மதியான வாழ்க்கை கொடு. ஈமானான ஒரு வாழ்க்கையை, இரையச்சமான ஒரு வாழ்க்கையை, அமல்களால ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடியா அல்லாஹ் அப்படின்னு ஒரு துவாவோட இந்த அமலை நீங்க செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்க கேட்கக்கூடிய துவாக்கள் அனைத்தையுமே அல்லாஹ் தாலா அப்படியே கபூலாக்கி தருவான். ஏன்னா இது அப்படிப்பட்ட சக்தி பெற்ற சூறாக்கள். இந்த சூறாக்கள் எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சூறாக்கள் தான். பெருசா ஒரு புதுசா நம்ம ஓதணும், எனக்கு அரபி ஓத தெரியாது அப்படிங்கிற பிரச்சனையே இல்லை. இந்த சூறா எல்லாமே நம்ம தொழுகையில ஓதக்கூடிய சூறாக்கள் தான். அது என்ன சூறாக்கள் அப்படின்னா, 4 குல் சூறாக்கள். சூரா இஹ்லாஸ், சூரா ஃபலக், சூரா நாஸ், சூரா கேஃபினூன். இந்த 4 சூறா. இந்த 4 சூறாவையும் 3 தடவை நீங்க ஓதிக்கணும். அதற்கு பிறகு ஆயத்துல் குர்சி இருக்கு இல்லையா, அதை நீங்க 17 தடவை ஓதிக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமல். வருடம் முழுவதும் நமக்கு பரக்கத்தை இழுத்து கொண்டு வரக்கூடியது. ஏன்னா ஆயத்துல் குர்சியை எப்படி ஓதினாலும் நமக்கு பலன் தான். அந்த மாதிரி இந்த ஒரு சிறந்த நாள்ல நீங்க ஓதி பாருங்க. ஒரு புதிய தொடக்கமா உங்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். இது எல்லாவற்றிற்குமே போதுமான ஒரு அமல் தான். பாதுகாப்பான ஒரு அமல், ஒரு பரக்கத்தான ஒரு அமலும் கூட. இது ரொம்ப சாதாரணமா நினைக்காதீங்க. கண்டிப்பா ஓதிட்டு துஆ செஞ்சு பாருங்க. இதனுடைய நன்மையின் காரணமாகவே, ஏன்னா இதனுடைய நன்மை மிகுதியானது. இதனுடைய நன்மையின் காரணமாகவே அல்லாஹ் தஆலா நம்மளோட வாழ்க்கையை ரொம்ப செழிப்பாக்கி வச்சிருப்பான். எனவே இந்த சூறாக்களை ஓதிட்டு அல்லாஹ்விடத்துல நீங்க துஆ செய்யுங்க. அந்த துஆவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அதில் ஸ்பெஷலாக என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துஆ செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய அனைத்து துஆவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். மேலும் இது போல சிறந்த
வஜீஃபாக்கள் வேணும். ஒவ்வொரு ஹாஜத்திற்கும் நிறைய வஜீஃபாக்கள் வேணும். நீங்க தேர்ந்தெடுத்து செய்யற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாப இப்பவே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அது மட்டுமல்ல, முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஹேர் ஆயில் மிக்ஸ், கூந்தல் வளர்ச்சி தைலம் ரெடி பண்ணக்கூடிய மூலிகை நம்மக்கிட்ட கிடைக்கும். இதை மட்டும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் முடியல இனி ஒரு பிரச்சனை கூட வராது. முடி நல்லா அடர்த்தியாக நல்ல கருமையாக வளரும். கண் கூட நீங்கள் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 3 மாதங்கள் தொடர்ந்து பயன்படுத்துங்க, நல்ல மாற்றத்தை பார்க்க முடியும். இன்னும் நம்மக்கிட்ட நலங்கு மாவு இருக்குது, இன்னும் ரோஜாப்பூ ஃபேஸ் பேக் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.